கிருபை என்ற வார்த்தையை கேட்டவுடனே சட்டென்று நம்முடைய மனதிலே நினைவிற்கு வருவது சங்கீதம் 136வது அதிகாரம். அதனுடைய முதல் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் அந்த அதிகாரத்தில் 26 வசனங்களிலும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முடிக்கிறதை பார்க்க முடியும். 26ஆம் வசனத்தில் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய கிருபை அற்ப மனுஷர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் காணப்படுகிறதாய் இருக்கிறது. இந்த உண்மையை நீங்களும் நானும் பரிசுத்த வேதாகமத்தில் சோதித்து பார்க்கலாமா? எப்போது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தாரோ அப்போதே அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் உண்டாக்கப்பட்டு விட்டது. அந்த கிருபை இன்று வரையிலும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே அநேக வசனங்களை கொண்டு நாம் நிரூபிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த 2 வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய கிருபை எத்தனை பெரிதாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாமா? நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததினால் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததா? அல்லது கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததினால் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா? இந்த 2 கேள்விகளையும் நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வசனத்தின்படி 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகுதான் 9ஆம் வசனத்தில் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததினால் மட்டும் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 3வது அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான மீட்பை கொண்டு இலவசமாய் பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே நீங்களும் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இதே காரியம்தான் நோவாவினுடைய காலத்திலும் நடந்தது. கர்த்தருடைய கிருபை முதலாவது மனுஷர்கள் மேல் காணப்பட்டது.
நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அநேக ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்கள் உண்டு. இந்த செய்தியில ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். அவர்களுக்கு காயின் ஆபேல் என்று 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். அப்பொழுது என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காயின் கர்த்தராகிய தேவனிடத்திலே என்னை காண்கிற எவர்களும் என்னை கொலை செய்து விடுவார்களே என்று பயந்து கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறான். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் காயினுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். யாரும் காயினை கொலை செய்யக்கூடாதபடிக்கு, அவன் அண்டை நெருங்கி கிட்டி சேரக்கூடாதபடிக்கு ஒரு பயங்கரமான விகாரமான தோற்றத்தை அவனுக்கு அடையாளமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த காயினுடைய சந்ததியிலிருந்து பிறந்தவர்கள்தான் ராட்சதர்கள். இந்த காயினுக்கு ஏனோக்கு என்கிற ஒரு குமாரன் பிறந்தான். இவர்கள் ராட்சச சந்ததியாக மாறிப்போனார்கள். இப்பொழுது பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பில காயின் என்பவன் ராட்சத சந்ததியாக மாறிப்போனான். ஆபேல் கொலை செய்யப்பட்டு விட்டான். இப்போ கர்த்தருடைய சிருஷ்டிகளில் எல்லாரும் ராட்சச சந்ததியாக மாறிவிட்டார்கள். ஆகையினாலே கர்த்தராகிய தேவன் திரும்பவும் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக சேத் என்கிற ஒரு குமாரனை ஆதாமுக்கு கொடுத்தார். இவர்கள் தேவ குமாரர்களாக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாக இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த சேத் என்கிற குமாரனுடைய சந்ததியில் பிறந்தவன்தான் ஏனோக்கு. கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு கர்த்தரால் எடுத்து கொள்ளப்பட்ட ஏனோக்கு. இந்த ஏனோக்கினுடைய காலத்திற்கு பிறகு சேத் சந்ததியாரும் ராட்சத சந்ததியாக மாறிப்போனார்கள். அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படாதபடிக்கு அந்நிய நுகத்தில பிணைக்கப்பட்டவர்களாய் காயின் சந்ததியைப் போலவே இவர்களும் ராட்சத சந்ததியாக மாறிப்போனார்கள் என்று ஆதியாகமம் 6ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருவேறு ராட்சத சந்ததிகளை குறித்து நாம் பார்க்க முடியும். கடைசியில என்ன ஆயிற்று? காயினுடைய சந்ததியும் ராட்சத சந்ததியாயிற்று. சேத் என்று ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட இந்த தேவகுமாரர்களுடைய சந்ததியும் ராட்சத சந்ததியாக மாறி போயிற்று. ஆகையினாலேதான் கர்த்தராகிய தேவன் ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்தில் தான் சிருஷ்டித்த மனுஷனை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி மனுஷர்கள் எல்லாரையும் அழிக்கும்படிக்கு ஜலப்பிரளயத்தை கட்டளையிட்டார். அப்பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுமா? இந்த நோவாவையும் ஜலப்பிரளயத்திலே அழித்திருந்தால் என்னவாகி இருக்கும்? மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிருக்கும். கர்த்தரால் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய சிருஷ்டிகள் யாரும் இல்லாத ஒரு ஒழுங்கற்ற வெறுமையான பூமியாக
மாறிப்போயிருக்கும். ஆகையினாலே தான் கர்த்தராகிய தேவன் நோவாவை தெரிந்தெடுத்து அவனுடைய காரியங்களிலே கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்பது உண்மைதான். ஆனாலும் அதை காட்டிலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே தான் காக்கப்படுகிறோம் என்பதை மறந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.